ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பழைய சமச்சீரில் இருக்கக்கூடிய 8வது இயல் வந்து பார்க்க போகிறோம். அதாவது 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய 2வது இயல். சரிங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பாடல் வரிகள் என்ன கொடுத்துருக்காங்க? கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துதான் இறைச்சித்தானா. சரிங்களா? ஸோ இந்த பாடல் வரிகள் வந்து ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் மட்டும் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து என்ன தான் கொடுத்துருக்காங்க, மெமரி பாயிண்ட் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டா போதுமானது. நம்ம செய்யுள் வரிகள் படிக்கணும் அப்படின்னா நமக்கு எது முக்கியம்னா புது சமச்சீரில் இருக்கக்கூடிய 6லேருந்து 10 வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பழைய சமச்சீரில் 9லேருந்து 10 மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ண வேணாம், அது என்னன்னு படித்து பொருள் மட்டும் உணர்ந்துக்கோங்க, போதுமானது. ஸோ இந்த பாடல் வரிகளை இயற்றினவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். சரிங்களா? ஸோ இவர் எதை பற்றி உணர்த்தி பாடியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா வறுமையை பற்றி உணர்த்தி பாடியிருப்பார். ஸோ கல்லையும் மண்ணையும் காய்ச்சி குடிக்க இறைவன் வந்து சொல்லித்தரலையே அப்படின்னா அது என்னது, எவ்வளோ வறுமையாக இருக்காங்கங்கிற விஷயத்தை பற்றி தெரியப்படுத்துது. சரிங்களா? ஸோ இந்த பாடல்களுக்கான சொற்பொருள் இருக்குது இல்லைங்களா? ஸோ ரட்சித்தானாங்கிறது காப்பாற்றினானா, அல்லைத்தான்னா அதுவும் அல்லாமல், ஆரைத்தான்னா யாரைத்தான், பதுமத்தானா தாமரை உள்ள பிரம்மன், புவிங்கிறது உலகம். ஸோ உலகத்தை பற்றினா நிறையா வேறு பெயர்கள் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியம், தெளிவாக படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதே போல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமரகண்ட வலிப்புனா ஒரு வகை வலிப்பு நோய், இனக்கவரும்படிங்கிறது அவர்கள் மனம் கனியும்படி. அடுத்து குணக்கடலே அருக்கடலேனா முருகனை இவ்வாறு அழைக்கின்றார்கள். அடுத்து குறைகடல்ங்கிறது ஒலிக்கும் கடல், அசுரர்கள் கடல் வடிவில் வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கதைன்றது சொல்கிறாங்க. அடுத்தது பரங்குன்றுலானுங்கிறது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன். ஸோ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணுமான ஜஸ்ட் வந்து வாசித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடம்லாம் பண்ண வேணாம். ஸோ இந்த பாடத்துக்கான புக் பேக்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த பாடம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த காலம் இந்த காலம் அப்படிங்கிற செய்யுள். ஸோ இதை வந்து யாருங்க, ஒன்றல்ல ரெண்டல்ல உடுமலை நாராயண கவி அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா? அதே போல் அந்த காலம் இந்த காலம் யாரோடது? உடுமலை நாராயண கவி தான். ஸோ உடுமலை நாராயண கவிங்கிறவரை என்னன்னு சொல்லுவாங்க? பகுத்தறிவு கவிராயர்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? சரிங்க. இவர் வந்து எளிய நடையில் நாட்டுப்புற பாடல்களை வந்து கொடுக்கறதுல வல்லவர் அப்படிங்கிறது நம்ம புது புக்கில் படிச்சிருந்தோம். சரி, இப்போ இங்கே புதுசாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா இவரோட காலத்தை மட்டும் தான் இங்கே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? 25/9/1899 23/5/1981 அவ்வளோதான். வேறு எதுவும் புது பாயிண்ட் வந்து இங்கே கிடையாது, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கும் புக் பேக் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக தயக்கமின்றி தமிழ்லேயே பேசுவோங்கிற ஒரு பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடம் எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல் தமிழ் சொல்னு கொடுத்துருப்பாங்க. கலைச்சொல் அறிவோம் இருக்கு இல்லைங்களா? அந்த தான். ஸோ இப்போ டிவினா தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி, டிஃபன்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட்னா மின்சாரம். ஸோ இது எல்லாமே படிக்கணுமாங்கன்னா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா? அதுக்கெலாம் இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ வந்து இங்கே பாக்ஸ் ஒரு 3 பாக்ஸ் மட்டும் இருக்கும், அந்த 3 பாக்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுங்கள், வேறு எதுவும் வேணாம். ஸோ முதல் 3 எல்லோ கலர் பாக்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது மட்டும் போதும். இந்த லாஸ்ட்டாக வந்ததெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்தது துணைப்பாடம் நாடும் நகரமும் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து இதுக்குள்ளே இருக்குங்க. ஸோ இது இங்கேருந்து தான் ரிப்பீட் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா புது புக்லேயுமே அதே பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் இங்கேயுமே இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நான் சொல்கிறேன், நமக்கு எது தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் பேராகிராஃபில் இருக்குங்க, குரூப் 4ல் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஆழ்வார்களில் சிறந்தவர் யார்? நம்மாழ்வார். சரி, இவரோட ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா குருகூர் அப்படிங்கிறது பழைய பேர். சரிங்களா? இப்போது அது ஆழ்வார் திருநகரியாக வந்து சொல்லப்பட்டுருக்கு. சரிங்களா? ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரோட பேர் இதுதான் வந்து நமக்கு அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புது புக்கில் எங்கே இருக்குங்க இது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி அப்படிங்கிற பாடம் 7th படித்தோம் இல்லைங்களா? அதில் இருக்கும். ஸோ அந்த பாடம் நடத்தும் போதுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இங்கேயுமே வந்து மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. சரிங்களா? சரிங்க. சரி, அடுத்தது நமக்கு முக்கியமான கேள்வி இங்கே ஒன்று இருக்குது. சென்னை பகுதிகளாக இன்று விளங்கும் மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும் கடற்கரை சிற்றூர்களாக வந்து இருக்குது. சரி, இப்போ இதில் நமக்கு எதுங்க முக்கியம் அப்படின்னு வந்து கேட்டிங்க. சாரி, அந்த பேராகிராஃப் இல்லை, ஆக்சுவலாக அதை மாற்றி வாசிச்சிட்டேன். இங்கே இருக்குது ஆக்சுவலாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரம் அப்படிங்கிற கோயில் வந்து சிவாலயம். சரிங்களா? இதை பற்றி பாடினவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் வந்து பாடியிருக்காரு. இது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? அடுத்த பேராகிராஃபும் நமக்கு ரொம்பவே முக்கியமானது. திருமயிலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிங்கிற ஊர் இருக்குது இல்லைங்களா? இது முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஊரோட பேர் வந்து அள்ளிக்கேணின்னு இருந்திருக்கு.
ஸோ அது வந்து திருவல்லிக்கேணிங்கிறது எப்படி மாறுச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சும்மா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது இங்கே வந்து பெருமாள் கோயில் வந்து இருக்குது. ஸோ பெருமாள் வந்து இங்கே வந்து கோயில் கொண்டனால இதுக்கு வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி வந்து கொடுத்து திருவல்லிக்கேணின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே யாரோட புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, யார் அவங்க புத்தகத்தில் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுபிள்ளை இருக்காங்க இல்லைங்களா, அவரோட ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலில் இது எல்லாமே அவர் எழுதியிருக்காரு. இதுக்கு முந்தின இயல்லையும் இவரை பற்றி பார்த்தோம். ஓகேங்களா, தமிழ் விருந்து அப்படிங்கிற நூலில் அவர் ஒரு சில கண்டென்ட்ஸ் சொல்லியிருந்தாருங்கிறத படித்தோம் இல்லையா. ஸோ இந்த இயலில் அவர் வேறு ஒரு நூலில் சொன்ன சில கண்டென்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்ன படித்தோம், ரொம்ப முக்கியமான ஒரு இது நம்மாழ்வாரோட ஊர் இப்போ வந்து ஆழ்வார் திருநகரியாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா, அடுத்து வந்து இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சிவாலயம் கபாலீஸ்வரம் அப்படிங்கிறத அந்த கோயிலை பற்றி பாடினவங்க திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த 2 கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி, அதே போல் இந்த விஷயங்கள் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது, அந்த நூலோட ஆசிரியர் யாருங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, சரி, அடுத்தது புறம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். புறம், பட்டினம், பாக்கம், புலம், குப்பம், இது 5 வார்த்தைக்கான பொருள் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புறம் அப்படிங்கிறது எந்தெந்த ஊர்களுக்கு பின்னாடிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குவோமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், கங்கை கொண்ட சோழபுரம், தருமபுரம், இந்த மாதிரி எடுத்துக்காட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ புறம் அப்படிங்கிறது என்னென்னா சிறந்த ஊர்களை வந்து குறிக்கிறது தான் வந்து புறம்னு இருக்குமா. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு காஞ்சிபுரம் வந்து காஞ்சின்னு தான் அழைச்சிட்டு இருந்தாங்களாம். அடுத்தது ஒரு சிறந்த ஊராக கருதி பின்னாடி புறம் சேர்த்து சிறந்தபுரம் வெரி சாரிங்க, காஞ்சிபுரம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்போ புறம்னா எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க, சிறந்த ஊர்களை வந்து குறிக்கிறதுக்கு. சரிங்களா, அடுத்தது பட்டினம். ஸோ பட்டினம்ங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோமா. ஸோ காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், காயல்பட்டினம், குலசேகரப்பட்டினம், சதுரங்கப்பட்டினம். ஸோ இது எல்லாமே என்னன்னு வந்து பின்னாடி வச்சு அழைக்கப்படுது, பட்டினம் அப்படிங்கிறது சேர்த்து அழைச்சிருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது காவேரி பூம்பட்டினம் அங்கே என்ன இருக்குது, கடல் இருக்குது. நாகப்பட்டினம் அங்கே என்ன இருக்குது, கடல் இருக்குது. அப்போது கடற்கரையில் உருவாகும் நகரங்களை பட்டினம், கடற்கரையை பேஸாக கொண்டு உருவாகக்கூடிய நகரங்களை என்னன்னு சொல்கிறாங்க, பட்டினம்னு சொல்கிறாங்க. அதாவது பின்னாடி பட்டினம் சேர்த்துக்கிறாங்க, பட்டினத்துக்கான பொருள்னு வச்சுக்கோங்க. அடுத்தது பாக்கம், கடற்கரையில் இருக்கக்கூடிய சிற்றூர்கள், அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, பாக்கம். இது ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் கொஷின். சரிங்களா, பட்டினம்னா என்ன, பாக்கம்னா என்னங்கிறது ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். ஓகேவா, அப்போ இது என்னதுங்க, பட்டினம்பாக்கம், கோடம்பாக்கம், மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம், இப்படி பாக்கம் அப்படிங்கிறது வரதெல்லாம் என்னது, கடற்கரையை பேஸ் பண்ணி உருவான ஒரு சிற்றூர்கள். ஓகேங்களா, பட்டினம்னா நகரம், பாக்கம்னா சிற்றூர். சரியா, வேரியேஷன் வந்து புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, பட்டினம்னா கடற்கரையை பேஸ் பண்ணி உருவான நகரம், பாக்கம்னா சிற்றூர்கள், அவ்வளோதான். சரி, அடுத்து புலம் அப்படின்னா நிலத்தை வந்து குறிக்கக்கூடியது. மாம்புலம், தாமரைப்புலம், குறவைப்புலம் இதெல்லாமே வந்து நிலம் அப்படிங்கிறத குறிக்கிறது. அடுத்து குப்பம், குப்பம்னா என்னதுன்னா நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள். நெய்தல்னா என்னது, கடற்கரையை பேஸ் பண்ணது, அதான கடலை பேஸ் பண்ணி வாழக்கூடியவங்க. அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, குப்பம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ காட்டுக்குப்பம், நொச்சி குப்பம், மஞ்ச குப்பம், மாந்திரா குப்பம் இதெல்லாமே என்னதுங்க, நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ அந்த 5 வார்த்தைக்கான பொருள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மாத்திரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாத்திரைங்கிறது என்னது, எழுத்துக்களோட ஒலி அளவை வந்து கணக்கிடக்கூடியதான் மாத்திரைன்னு. நம்ம ஆல்ரெடி என்ன படித்தோம், கண் இமைக்கும் நொடி, அந்த நொடியோ இல்லை விரல் சொடுக்கும் நொடியோ அதுதான் படித்தோம் இல்லைங்களா. ஸோ அதை வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி படித்தது ரொம்ப சிம்பிளாக இங்கே வந்து இருக்குது. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து எண்ணுங்கிறது எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை, அவ்வளோதான் எண்ணுங்கிறது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது இடம் இருக்குது. இடம் வந்து எத்தனை வகைப்படும், 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம புது சமச்சீரில் ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து எத்தனை வகைப்படும் அதை தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எண்ணா 2 வகைப்படும், இடம்னா 3 வகைப்படும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ஸோ ஓகே, அடுத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த இடம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போயிடலாம். இந்த எண்ணா உங்களுக்கே தெரியும். 2 வகைப்படும்னா ஒன்று ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒருமைனா என்னதுங்க, சிங்குலரில் வரக்கூடியது. பன்மைனா ப்ளூரலில் வரக்கூடியது. இது வந்து ஒன்று மட்டும் சொல்லக்கூடியது. இது பல விஷயங்களை சேர்த்து சொல்லக்கூடியது. இப்போ பூ அப்படின்னா ஒருமை, பூக்கள் அப்படின்னா பன்மை. சரி, இது ஓகே. இடம் வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிகிட்டே போயிடலாம். தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு இருக்கா. தன்மைனா யார், என்னை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, முன்னிலைனா எனக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி சொல்லக்கூடியது. படர்க்கைனா கொஞ்சம் தொலைவில் இருக்கவங்கள குறித்து சொல்லக்கூடியது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா, சரி. அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க.
ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்க, தா வரிசையை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்களா. ஸோ தா வரிசையெல்லாம் என்ன பண்ணணும், அகர வரிசையில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு தா, அடுத்து தி, தி, தூ, தூ இந்த மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அகர வரிசைப்படுத்தி எழுதிடுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதுக்கு அடுத்து ஃபுல்லாக நமக்கு தேவையானது எதுவும் இல்லை. அடுத்து ஸ்ட்ரைட்டாக 38வது பக்கம் போயிடலாம். ஸோ அவங்க வந்து திருக்குற்றால குறவஞ்சியிலேருந்து ஒரு பாடல் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அது ஆல்ரெடி படிச்சிருக்கலாம், இல்லை புதுசாகவும் இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஸோ இது வந்து பழைய சமச்சீருக்கும் முந்தின புக்கில் வந்து இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சியிலேருந்து திருவண்ணாமலை காஞ்சி திருக்காலத்தி அப்படிங்கிற ஒரு பாடல் வரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து முதல் 2 வரையும் கடைசி 2 வரையும் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ண வேணாம், இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இதை பார்த்தா இது இந்த நூல்லேருந்து கொடுக்கப்பட்டதுன்றதை உங்களுக்கு மார்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானது, அவ்வளோதாங்க. ஸோ இதோட வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த யூனிட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே சும்மா சின்ன குழந்தைங்களுக்கானது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுங்க, புலவரின் வறுமையை பாடினவர் வந்து யார், முதல் பாடலில் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, ராமச்சந்திர கவிராயர். அடுத்தது பகுத்தறிவு கவிராயருங்கிறது யார், உடுமலை நாராயண கவி. அடுத்தது ஊரும் பெருங்கிற நூலோட ஆசிரியர் யார், ராபி சேது பிள்ளை, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து இங்கே இன்னொன்று வந்து நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இதை வந்து அகர வரிசைப்படுத்தி எழுதுங்க. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு ஆன் இருக்குது, அடுத்து வரக்கூடிய மெய்யெழுத்தை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதை ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ கம்பல்சரி இதை நான் எங்கே காட்டுறேனோ அங்கே ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், 8th இயல் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 9th இயல் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 3வது பருவத்தில் இருக்கக்கூடிய லாஸ்ட் இயல். ஸோ இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு பழைய சமச்சீர் 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.